ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. மொபைல் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண போகிறோம். மாடல் பார்த்திங்கன்னா ஓஃபோ A53 மாடலு. இதில் டிஸ்பிளே வந்து ஆல்ரெடி டேமேஜ் ஆகிருக்கும். இந்த கார்னர்லாம் ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. டச்சு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. அதனால் கஸ்டமர்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க, ஃபுல்லாகவே மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தாவே தெரியும், இந்த இடத்துல டேமேஜ் ஆகிருக்கும், இந்த இடத்துல க்ராக் ஆகிருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணிட்டேன், வீடியோக்காக தான் காட்டுறேன். பேக் டோரு இது ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம், அது ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. இது எல்லாமே புதுசாக மாற்ற சொல்லிட்டாங்க. இது எல்லாமே நம்ம புதுசு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பேட்ரி ரிமூவ் பண்ணணும். பேட்ரி ஃபஸ்ட்டு கனெக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பேட்ரி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளே யூனிட் வந்து அதோட கனெக்டரை எடுத்துகிட்டு டிஸ்பிளே ஃப்ரண்ட் சைடில் கம் போட்டு பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ப்ளோயரை வச்சு ஹீட் பண்ணி லைட்டாக எடுத்தோம்னா தனியாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ அந்த அவுட்ருஷிங்கை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். கம் பேஸ்ட் இருக்கும், அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம புது டிஸ்பிளே பேஸ்ட் பண்ணலாம். புது டிஸ்பிளே நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. புது டிஸ்பிளே வாங்கியாச்சு. அதே மாதிரி பேக் டோர் புதுசு வாங்கியாச்சு. இது எல்லாமே அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போயுமே டிஸ்பிளே புதுசாக மாற்றும் போது புது டிஸ்பிளே வாங்கிட்டு வந்தோம்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு தான் பேஸ்ட் பண்ணோம் டிஸ்பிளேவை எப்போயுமே. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்குவோம். டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிவிட்டு பேட்ரி கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணி போவோம். ஆன் ஆகுது, பார்த்தாவே தெரியும். ஓகே, நம்ம ஆன் ஆனதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, டச் ப்ராப்பராக இருக்கா எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் மொபைலை. மொபைல் ஆன் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். பேட்டர்ன் போட்டுருவாங்க கஸ்டமரு, பேட்டர்ன் வந்து சொல்லலை. ஸோ நம்ம எப்பயும் போல் எமர்ஜென்சி மோடில் செக் பண்ணிக்குவோம். பார்த்தாவே தெரியும், எமர்ஜென்சி மோடு போட்டோம். நம்பர்ஸ்லாம் கீ பண்ணுறேன், டச் பண்ணுறேன், எல்லாமே ஒர்க் ஆகுது, ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. எல்லாமே ஓகே. இப்போ நம்ம டிஸ்பிளே செக் பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்ம எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டிஸ்பிளே, பேட்ரி, பின்னாடி ஸ்க்ரூஸ்லாம் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்டாக நான் செக் பண்ணி காட்டுறேன். டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பேக் டோர் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஸ்க்ரூ பண்ண போகிறோம். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு பேக் டோரையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம 1 hour காய வச்சோம்னா மொபைல் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட நம்ம கொடுத்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிஸ்பிளே ரொம்ப டேமேஜ் ஆகி எல்லாமே பேனல்ஸ் கீனல்ஸ் எல்லாமே உடஞ்சிருந்தாலும் கொண்டு வாங்க, நம்ம கடைக்கு கொண்டு வாங்க, கண்டிப்பாக நம்ம மாற்றி கொடுக்கலாம். ஃபைனலாக பேக் டோர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு, ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதே ஆல்ரெடி போட்டிருந்த கலரே பேக் டோர் கிடைக்கல, அதனால் இந்த கலர் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஃபைனலாக மொபைல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ பேஸ்ட் பண்ணிட்டோம். ஃபைனலாக மொபைல் ரெடி பண்ணியாச்சு, பேக் பண்ணியாச்சு. ஒரு 1 hour காஞ்சா போதும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் மொபைல் சரிப்படணும்னா எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். நன்றி.